கையோட வந்தது நான் என்ன பண்ணேன், கை வச்ச இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி கை வச்ச இடம்லாம் கையோட வந்துருச்சு. வீட்டில் செம்ம திட்டு. அவருக்கு சோறு கொண்டு போகிறோம் சரி இல்லை, இன்னைக்கு நாள் 3 நீ பற்ற வைத்த நெருப்பு கொண்டு தீயா எரிக்கிறதுல நேற்று நான் பிறந்த கட்ட தான் நீங்கள் தீயா வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. அருமையாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு வந்தேன். குழியில் போட்டு வந்ததுக்கு தான் தெரியுது நம்ம டேங்க்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. சரி தொட்டில் இருக்க தண்ணி டேங்க் ஏற்றலாம் சொல்லிட்டு போயிட்டு மோட்டர் போட்டால் மோட்டர் ரன் ஆகல. எனக்கு வந்து சோதனை பார்த்தீங்கன்னா சண்டே நாளே நான் சாவடிக்கிறாடு. இதுக்கப்புறம் சண்டேன்னு சொல்லக்கூடாது, சாவடிக்கிறாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு டே ஃபுல்லாக. அவன் அப்படியே தலைமையில் 2 தட்டு தட்டி ஓட வச்சுட்டு எட்டி வந்து இந்த பக்கம் தொட்டியில் வால்வை திறக்கலான்னு திறந்தா பெரிய ஷாக். அங்கே தான் கையோட அந்த வால்வை பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு வந்துருச்சு. தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஆனால் மோட்டரில் ஏற்றுற அளவுக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வால்வு இல்லை. கையோட வந்தது நான் என்ன பண்ணேன், கை வச்ச இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி கை வச்ச இடம்லாம் கையோட வந்துருச்சு. வீட்டில் செம்ம திட்டு வாங்கினேன். இவங்க மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்கு. பட் என்ன பிரயோஜனம், அங்கே தான் தண்ணி ஏறலையே, வெறும் மோட்டர் தான் ஓட்டுச்சு. அப்போ தான் நம்மளுக்கு சொல்லிட்டு அடிக்கிறாங்களே, என்ன தான் நம்ம செய்ய, அடிக்கிற அடியில் நம்ம வாங்கிட்டு எல்லாத்தையும் தொப்புன்னு கீழே உயிரை விட வேண்டியதான்ற மாதிரி இந்த சண்டே ஃபுல்லாகவே மட்டமாக இருந்துச்சு. சரி ஆல்ரெடி பாதி நாள் மட்டமாக போச்சு, மீதி இருக்கனால திட்டம் போட்டு சூப்பராக ஆகிடும்னு சொல்லிட்டு வாங்க வாழ்க்கிறோன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கை போட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்க என்ன மேலும் அழகப்படுத்துறதுக்காக முடி திருத்துறதுக்கு போனேன். அங்கே போனதாக இருந்தது சோதனைக்கே அந்த வேதனைன்ற மாதிரி அண்ணன் கடையை சாத்தி ரப்பிட் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாம்பாரில் வந்து இட்லியை போட்டு முக்கிய எடுத்து ஒரு 4 இட்லி உள்ள தள்ளிட்டு நம்மளுக்கு தான் நல்லா போல, சரி நம்ம டிவியாவது நல்லா பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவி வைக்க நம்ம இந்தியாவும் நல்லாவே ஆடலை. டெம்பா பொம்மை வச்சு வாங்க நான் யாருமே 40 ரனுக்கு மேலே அடிக்கல. பார்த்தா தலைமை 52 53 ரனுக்கு மேலே அடிச்சுட்டு நாட் அவுட்லேயே வெளியே போனா அப்படி. சரி அப்புறம் ரொம்ப நாளாக தூசி படத்தில் மூழ்கி இருந்தேன். நம்மளோட ஷைன் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வளைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷாலேயே க்ளீன் பண்ணி என் கையாளி பொறுமையாக தொடச்சி முடித்தேன். அதுக்கப்புறம் பார்க்க நம்ம பேருக்கு தம்பிட்டு சும்மா மின்னு அப்படி. அப்புறம் நம்மளும் மின்மன் சொல்லிட்டு போய் குழியில் போட்டு வந்து மீல் மேக்கர் வச்சு சாம்பார் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா சப்புன்னு சாம்பார்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீயை வந்து சூடாக குடித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஸ்கின்னே பளபளன்னு ஆயிடுச்சு ஷைனி கேட்கலாம். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் மதியம் செஞ்சிருச்சு வித் மட்டனோட சாப்பிட்டு நீங்கள் டே முடிச்சிட்டேன். டாடா பாய், நாளைக்கு பார்க்கலாம்.